ஸ்திரப்படுவே. கொடுமைக்கு நான் தூரமாவே, நீதி நான் ஸ்திரப்படுவே. கொடுமைக்கு நான் தூரமாவே, பயமில்லாதிருப்பே. திகிலுக்கு தூரமாவே, பயமில்லாதிருப்பே. திகிலுக்கு தூரமாவே, எதுவும் என்னை அணுகுவதில்லை. எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பானவர்களே, ஏதோ இந்த இடத்துல சர்வ வல்லவர் தாம் பிள்ளைகளோடு கூட நேர்முகமாய் பேசும் பொழுது, மறைமுகமாய் அல்ல, நேர்முகமாய் பேசும் பொழுது நம்முடைய மனநிலை அறிந்தவராய், நாம் போகிற சூழ்நிலை அறிந்தவராய், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய பற்றாக்குறைகள், நம்முடைய பட்டினி, நம்முடைய பசி, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, என் வாழ்க்கை எப்படியா இருக்க போதுன்னு தெரியலையே என்ற குழப்பங்கள், இவைகளுக்கு நடுவிலே பிரியமானவர்களே பலவிதமான மன போராட்டங்களோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற தமது ஜனத்திற்கு கர்த்தர் பேச வரும்போது சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் வர்றாங்களோ யார் வரலையோ, உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். எப்படி செய்வாராம்? என் நீதியின் வலது கரத்தினாலே. அன்பானவர்களே, கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் வார்த்தையின் வழி, அவர் வேதத்தின் வழி, அவர் பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை உன்னோட பேசுது. ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார்னா, நெருக்கத்தை பார்க்காத, பற்றாக்குறையை பார்க்காத, மனுஷரை பார்க்காத, படைச்ச தேவ சத்தத்தை பாரு, அவருடைய கரத்தை பாரு. நிச்சயமாகவே நீங்க எதிர்பாராத சூழ்நிலையிலே உன்னை பலப்படுத்துகிறவர். அப்படிதானே சொன்னாரு, நான் உன்னை பலப்படுத்தி என்ன செய்ய போறேன்? உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் செய்வார், தாங்குவார். இந்த 3 வார்த்தையை பிடிச்சுக்கோ. வாழ்நாளில் பிரியமானே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு பலனாய் இருந்து சகாயராய் இருந்து அவர் உன்னை பிரியமானே தாங்குவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். எத்தகையான மகிமை பொருந்திய வார்த்தைகள் இவைகள். என் தேவனாகிய கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Nothing can strengthen us like your presence. உங்க சமூகத்தை போல எங்களை பலப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. உங்களை போல சகாயர் வேறு ஒருவரும் இல்லை. உங்களை போல உண்மை உள்ளவரும் யாரும் இல்லை. அப்படி உங்க சகாயம், உங்க உதவி, உங்க நன்மை இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலவேளை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதியினால் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே, பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே, எதுவும் என்னை அணுகுவதில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.